ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஐ டேஸ்ட். இன்றைக்கி நம்ம கணவாய் மீன் பெரட்டல் செய்ய போகிறோம். இது கட்டில் ஃபிஷ் அப்படின்னுவாங்க. கட்டில் ஃபிஷ் பெரட்டல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மீனை வெட்டி எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ணியே தந்துட்டாங்க. இல்லைன்னா நல்லா அந்த ஒரு இங்க் ஒன்று இருக்கும், இல்லை அதை கருப்பு கலர் இங்க், அந்த இங்க் கொஞ்சம் கூட இல்லாமல் இது க்ளீன் பண்ணி எடுக்கணும். அந்த இங்க் இருக்கவே கூடாது, கருப்பு கலராக இருக்கும். இந்த மாதிரி இந்த சைஸில் எல்லாம் வெட்டிட்டா சரி. வெட்டினதுக்கு மஞ்சளும் மிளகும் போட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஓ, இப்போ மஞ்சளும் மிளகும் போட்டு பரட்டி வச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். உப்பு கொஞ்சம் போட்டு ஓகே வேக வச்சுக்கலாம். அதில் நிறைய தண்ணி விடும். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போடணும். நம்ம தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் பட்டை வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம இனி தாளித்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை மாற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரம்பை. இது வந்து பஜ்ஜி மிளகா சின்னதை வெட்டி போடலாம். நீங்கள் பெல் பெப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தக்காளி கொஞ்சம், மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சரக்குத்தூள். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இந்த ஜூஸை ஊற்றலாம். இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஏற்கனவே வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கலந்து வெந்துச்சுன்னா சரி. மூடி வைக்கலாம். பார்க்கலாம். டைட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுறோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள். அடுப்பு ஆஃப் ஆக்கிடுறேன். இப்போ ரெடி. டேஸ்ட் பாருங்க. கணவாய் பெரட்டல் இல்லையா? ஸ்குவிட் ஃப்ரை. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி பொரிச்சியும், அதாவது டீப் ஃப்ரை பண்ணியும் இந்த ஸ்குவிட்டை வந்து நம்ம செய்யலாம்.